ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். முந்தின வசனத்துல கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி, சீனாய் மலையிலே கர்த்தர் எழுந்தருளின போது கொடுத்த 10 கட்டளைகளிலே 6வது கட்டளையாக கொலை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொன்னதை இங்கு சுட்டிக்காட்டி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று கர்த்தர் சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மேசியாவாகிய நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன நான் என்று சொல்லுகிற மேசியா சொல்லுகிறதாவது என்று கர்த்தர் சொல்லி, தன் சகோதரனை காரணமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சரீரத்தை கொல்வது மாத்திரம் கொலையல்ல, கொலையில் முடிவடைய செய்கிற இருதயத்தின் உள்ளான நோக்கங்கள், கொலைக்கு சமமான வார்த்தைகளை பேசுகிறதான அவமதித்தல் ஆகியவற்றை செய்தவர்களும் உண்மையான கொலை செய்தவர்களைப் போன்று தண்டிக்கப்படுவார்கள். சரியான காரணமில்லாமல் நியாயமில்லாமல் சக மனிதனையோ உடன் பிறந்தவர்களையோ கோபித்துக் கொள்வது நியாய தீர்ப்பு தண்டனைக்கு ஏதுவானது. தகுதி இல்லாதவன், உபயோகமற்றவன், வீணன் என்று சொல்லுகிறவன் சுப்ரீம் கோர்ட் அதாவது ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஆலோசனை சங்கம்தான் மரண தண்டனை தீர்ப்பை அளிக்கும். அப்படிப்பட்ட தண்டனைக்குரியவர் ஆவார்கள். மூடனை என்று சொல்லுகிறவன் அதாவது அறிவில்லாதவன், மூளை இல்லாதவன் என்று சொல்லுகிறவன் எரிநரக தண்டனைக்கு ஏதுவாயிருப்பான். கொடுமையான குற்றங்கள் செய்தவர்கள் மாத்திரம்தான் எரிநரக தண்டனைக்கு ஏதுவானவர்கள் என்று அல்ல, மற்றவர்களை பகைத்து அவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறவர்களும் எரிநரக தண்டனைக்கு ஏதுவானவர்கள். அதனாலதான் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்ந்தால் அங்கே தானே பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுதுதான் நம்முடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் ஏறெடுக்கும் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். நமக்கு யார் பேரிலாவது குறைவு இருந்தால் என்றல்ல, நம் பேரிலே மற்றவர்களுக்கு குறைவு இருந்தால் நாம் போய் ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனை எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட குற்றமற்ற மனசாட்சி நம்மிடத்தில் உண்டா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, மற்றவர்களை இருதயத்திலே பகைத்து அவர்களுடைய இருதயத்தை நோக பண்ணும்படி காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசி தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படாதபடி, கர்த்தருடைய தண்டனையை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக இராதபடி எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் அவர்களோடு சென்று ஒப்புரவாகத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.